ஹலோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பிசிபி. அதாவது இந்த பிசிபி வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து நமக்கு வளையக்கூடிய தன்மை வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. பிசிபினா ஒன்றும் இல்லைங்க, பிசிபினா வந்து பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. ஆல்ரெடி இந்த பிசிபியில் இருந்துன்னா நான் ஸ்டென்சில் வச்சு சால்டர் பேஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஐசியை தூக்கி ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். ஐசினா வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட். ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா நான் ஐசி வந்து சம் ஆஃப் ஐசி அப்புறம் எல்இடி எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இந்த ஐசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டியூல் இன் 9 பேக்கேஜ். ஐசினா வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஆல்ரெடி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோடு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இதே மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐசி வந்து சால்வ் பண்ணுறது. அதே நான் வந்து ராங்காக ஐசி சால்வ் பண்ணிட்டேன்னா அதை ப்ளோயர் வச்சு அந்த ஐசி வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் அதில் இருக்கிற லெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீசால்டர் விக்கை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீசால்டர் விக்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள பிசிபியில் உள்ள சால்டர் எல்லாமே வந்து இந்த டீசால்டர் விக்லேருந்து இன்செர்ட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு பேட் வந்து கிளியராக வந்து இருக்கும். ஸோ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டஸ்ட் இருந்தால் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் வைப் பண்ணிங்கன்னா சரி. ஸோ அடுத்து வந்து நான் இன்னொரு இதில் இருக்கிறதையும் எடுத்துக்கிறேன். ஐசினா வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட். இந்த இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனி சர்க்கியூட்ஸ் வந்து கம்பைன் ஆகிருக்கும். இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஐசி வந்து சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதேமாரி பிசிபி அசம்பிள் பண்ணி தரணுமா இருந்தாலும் சரி, இல்லை பிசிபி பண்ணி தரணுமா இருந்தாலும் சரி, இதேமாரி பிசிபி அசம்பிளிங் நீங்கள் கற்றுக்கணுமா இருந்தாலும் சரி, ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து என்னுடைய நம்பர் தரேன். என்னுடைய நம்பருக்கு தானே கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி ஈஸியாக தானே பிசிபி அசம்பிள் பண்ணலாம், பிசிபி டிசைன் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பின்ஸ் வந்து இருக்கும். ஸோ டீசர் வச்சு நான் வந்து ஈஸியாக அப்படி தான் அப்ளை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சால்டர் பேஸ்ட் போட்டதுனால நான் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வைக்கிறேன். அப்புறம் ப்ளோயரை வச்சு நான் வந்து ஹீட் பண்ணிடுவேன். ஹீட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த இடத்துலேயே காம்பவுண்ட் வந்து ப்ளேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டிரான்சிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சுக்கோசம் தான் யூஸ் பண்ணுறாங்க. டிரான்சிஸ்டர்லேருந்து என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர். அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ். உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோலேருந்து காட்டியிருப்பேன். ஒரு சென்சாரை சால்வ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் மற்ற சென்சாரை சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி சென்சார். இந்த ஹியூமிடிட்டி சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் ஏருடைய வேப்பர் எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறது தான் அந்த யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் டைப்பு. ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சென்சார் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து த்ரூ ஹோல் டைப்பு. ஸோ அதனால் நம்ம பேக் சைடு வந்து திருப்பி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு ஈஸியாக வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து லிக்யூட் டைப் ஃப்ளக்ஸு. நிறைய பேர் கேட்குறீங்க, லிக்யூட் டைப் ஃப்ளக்ஸ் தான் இது. ஃப்ளக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஏஜென்ட், ஃப்ளூரிஃபையிங் ஏஜென்ட், ஃப்ளோயிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சால்டர் ஸ்பைக் வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட்டு உங்கள் ஐனை நீங்கள் வச்சிங்களாவே போதும். அதே பாருங்கள் மறுபடியும் நார்மல் நிலைக்கு சால்வ் ஆயிரும். அப்புறம் இந்த எக்ஸஸ் லீட்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கட்டரோடைய எட்ஜில் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கட் ஆயிரும். அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காம்பவுண்டுன்னு சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இதேமாரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.